முற்றிலுமாக இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வகையிலான அந்த பாலம் அமைக்கப்பட்டது என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தற்போது வழங்குவதற்காக நம்முடைய மீண்டும் செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், தற்போதைய உங்களது தகவல்கள். இந்தியாவிலேயே முதல் செங்குத்து திறக்கும் புதிய பாம்பன் பாலம் தற்போது ரயில்வே பொறியியல் துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் புதுமையான நவீனமயமாக வடிவமைக்கப்பட்ட இந்த மேல் நோக்கு செங்குத்தாக திறக்கக்கூடிய ரயில் பாலம் ஆனது சிறிய மற்றும் பெரிய கப்பல் போக்குவரத்திற்கும் மிகப்பெரிய வகையில் ஒரு உதவி புரியும் வகையில் தற்போது இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தினுடைய தூண்கள் கடற்பரப்பின் அடியாளத்தில் ஊன்றப்பட்ட பெரிய இரும்பு குழாய்களின் வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் மூலம் தற்போது இது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக செயலக்கூடிய வகையில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டக்கூடிய அந்த பாலமானது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டதாகவும் மேலும் அதனுடைய காலம் என்பது தற்போது மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தூக்கு பாலம் என்பது ஒரு மேனுவலாக இதுல மனிதர்களை வைத்து திறக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆனால் இப்போ கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது நவீன முறையில் சுவிட்ச் என்ற முறையில் தற்போது ஒரு சுவிட்ச் செய்தால் போலும் கிட்டத்தட்ட 5 நிமிடங்களில் இந்த பாலமானது தற்போது செங்குத்தாக திறக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ராமேஸ்வரத்தை பிரதான நிலப்பகுதியில் இணைக்கக்கூடிய இந்த பாலம் என்பது உலக அரங்கில் இந்தியாவின் ஒரு பொறியியலினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையாக நிற்கிறது. கிட்டத்தட்ட 700 கோடி அளவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாலமானது 2.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதே போல 99 நீட்டங்கள் மற்றும் 72.5 மீட்டர் செங்குத்து லெப்ட் நீட்டுடன் 17 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து கப்பலின் சீரான இயக்கத்தை எளிதாக்குகிறது. அதே போல நேரத்தில் பெற்ற ரயில்கள் செயல்பாடுகளை உறுதி செய்கிறது. துருப்பிடிக்காத வகையில் எஃகு வலுவூட்டலும் உயர்தர பாதுகாப்பு வண்ணப்பூச்சு மற்றும் முழுமையாக பற்ற வைக்கப்பட்ட மூட்டுகளுடன் இந்த புதிய பாம்பன் ரயில் பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் அதிகரித்த ஆயுள் மற்றும் குறைக்கப்பட்ட பாரம்பரிய சேவைகளை கொண்டிருப்பதாகவும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இரட்டை ரயில் பாதைகளுக்காக இந்த புதிய ரயில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பு பாலிசி பூச்சி அதை அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக தற்போது அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடுமையான கடல் சூழலில் நீண்ட ஆயுளை உறுதி செய்யும் வகையில் இந்த ரயில் பாலமானது கட்டப்பட்டிருப்பதால் இது மிகப்பெரிய ஒரு இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த ரயில் பாலமானது அமைந்திருக்கிறது. இந்த ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழர்களுடைய பாரம்பரிய உடையில் அதாவது வேட்டி சட்டை அணிந்து தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக தற்போது ராமநாத சுவாமி கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். இதற்காக கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் 5 இலக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல கடல் வழியாக வரவேற்கிறது இருப்பதாலும் பல்வேறு இடங்களில் இந்தியன் கோஸ்ட் கார்டில் சொல்லக்கூடிய கடலோர காவல்படையினரும் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் பகுதிக்கு வருகை தரக்கூடிய பொதுமக்களுடைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் மண்டபத்திலிருந்து விமான ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்று அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்திருக்கிறார். மதுரை சந்தித்து அவர் டெல்லி புறப்பட்டு சரியாக 4 முதல் 4:15 அவர் டெல்லி புறப்பட்டு இருக்கிறார். கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி அருண்.